தம்பி ஒரு நல்ல தம்பி. காலையில் எழுந்திரிச்சதும் நல்ல ஜெபம் பண்ணி பைபிள் படிப்பார். டெய்லி நல்ல பைபிள் படித்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார். நல்ல தம்பி. ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்வார். ஏசப்பா ரொம்ப நேசிப்பார். நல்ல ஜெபம் பண்ணுவார். இந்த நாளை தந்ததுக்கு நன்றி ஏசப்பா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை பாதுகாத்துக்கோங்க அப்படி ஜெபம் பண்ணுவார். இன்றைக்கி நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முன்னாடிலாம் நான் நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் புக்கு படிப்பார். அவருக்கு பாடங்களில் எப்போவுமே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பார். நல்ல படிப்பார். ஸ்கூலில் இவர் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. மேக்ஸில் இவர் 100க்கு 100 நல்லா படிப்பார். நல்ல படித்து நல்ல ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக இருந்த அந்த தம்பி எல்லாரும் பெரியவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிவார். எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சு நல்ல பையனாக இருப்பார். வாரம் நல்ல சர்ச்சுக்கு போவார். பாஸ்டருக்கெலாம் இவரை ரொம்ப பிடிக்கும். சர்ச்சுக்கு போய் நல்ல வசனம் கேட்பார், பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிப்பார். நல்ல தம்பி. எல்லாருக்கும் உதவி செய்வார். எல்லாருக்குமே இந்த தம்பியை ரொம்ப பிடிக்கும். இந்த தம்பி அப்படி ஒரு நல்ல தம்பியா இருந்தாங்க. நைட்டு தம்பி பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறாங்க. நல்லா தூங்குறாங்க. காலையில் விடிய போகுது. மறுநாள் காலையில் அவங்க எந்திக்கணும். கரெக்டாக 4 மணிக்கு காலையில் அலாரம் அடிக்குது. அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுறாங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. மூஞ்செல்லாம் கழுவுறாங்க. கழுவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த தம்பி காலையிலே எந்திக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும் பைபிள் படிக்கிறதும் அப்புறம் பாட புத்தகங்கள் படித்து நல்ல மார்க் எடுக்கிறதும் இவங்களுக்கு இதாக இருந்துச்சு. எப்படியாவது இவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி தான் இந்த தம்பி ஒவ்வொரு நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய தம்பி அவருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பிசாசு அவனை எப்படியாவது வீழ்த்திடலாம்னு சொல்லிட்டு திட்டங்கள் திட்டிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் இந்த தம்பி ஆண்டவருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவருக்காக பைபிள் படிச்சாரு. ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு பக்கத்தில் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஈவினிங் டைமில் போயிட்டு எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்ட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போயிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நல்ல சுவிசேஷம் சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த வருஷம் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணுமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக படிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நல்ல மார்க் எடுத்து முன்னேறணும்னு சொல்லிட்டு. இந்த சின்ன வயசுலேயே எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக வாழணும்னு அந்த தம்பி தீவிரமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு தம்பியோடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்க. பிசாசு வரான். இந்த தம்பியுடைய வாழ்க்கையில இந்த தம்பியை வீழ்த்துறதுக்கு இந்த பிசாசு வரான். இந்த தம்பி பைபிள் படிக்கிறான். பைபிளை படிக்க கூடாது, இவனை எப்படியாவது திட்டம் போட்டு ஏமாத்தணும், இவன் மூலம் இவன் மைண்டை மாத்தணும், இவனை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கணும், இவனை எப்படியாவது பிரிக்கணும்னு இந்த பிசாசு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். பிசாசு அவனை திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான்.
எப்படியாவது இவனை ஆண்டவர்ட்ட இருந்து பிரிச்சிடணும், எப்படியாவது இவனை ஆண்டவர்ட்ட இருந்து பிரிச்சிடணும். பைபிள் படிக்காத, ஏய் தம்பி பைபிள் படிக்காத, இங்க பாரு, பைபிள் படிக்காத, இங்க வா வா தம்பி, பைபிள் படிக்காத, இங்க வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா. இந்த தம்பி வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் பிசாசு அப்படியே அவனை ஏமாத்துறான் பாருங்க, அப்படியே ஏமாத்துறான். தம்பி வா, பைபிளை மூடு, நீ வா, நீ அப்படியே என்கிட்ட வா, நீ என்கிட்ட வா, நீ வா, என்ன பாரு, என்கிட்ட வா, நான் உனக்கு எப்படிப்பட்ட உலகத்தை காட்டுறேன் பாரு, என்கிட்ட வா. பைபிளை மட்டும் படிக்காத, தூர வச்சிரு, நீ என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, பைபிளை தூர வச்சிரு. அதை மட்டும் எடுத்துறாத, அதை மட்டும் படிக்காத, படிக்காத, என்கிட்ட வா, என்கிட்ட வா, நான் உனக்கு நல்ல ஒரு உலகத்தை காட்டுறேன், நல்ல சந்தோஷத்தை தாரேன், என்கிட்ட வா, என்கிட்ட வா. சாத்தான் அப்படியே அவனை மயக்கிறான், மயக்கிட்டான், அப்படியே கொண்டு போறான். நான் உனக்கு சந்தோஷத்தை தரேன், இங்க பாரு, இங்க பாரு ஐபோனு, இங்க பாரு ஐபோனு. இதுதான் தம்பி சந்தோஷம், இதுதான் தம்பி சமாதானம், இதுதான் ஜாலி, இத பாரு, இதுதான் கெத்து. பா, அதை மட்டும் படிக்காத, அதை மட்டும் படிக்காத, இத படி, இத பாரு, இத பாரு, இத பாரு, இதுலதான் லைஃப் இருக்குது, இதுலதான் எல்லாம் இருக்குது, இத பாரு. தம்பிக்கு ஐபோன் கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம், குதிக்கிறாரு சந்தோஷத்துல. ஐபோன் கிடைச்சிருச்சு எனக்கு. போன பாரு, போன பாரு, போன பாரு, போன பாரு, அப்படியே போன பாரு. ஏய் புது போனு, புது போனு, ஜாலி. இனி நம்ம தான், இனி நம்ம தான் சோசியல் மீடியால இது ட்ரெண்டிங் ஆயிர வேண்டியதான். ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம், ஒரு செல்ஃபி எடுத்து பார்ப்போம். அது செல்ஃபி எடுக்கிறாரு. ஒரு ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் போடுவோம், இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் போட்டு பார்ப்போம் அப்படி நினைக்கிறாரு. கமெண்ட்ல எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க, இருந்தாலும் தம்பி போடுறாரு. அப்படிதான் அந்த பப்ஜி கேமை ஏத்து, அந்த ஃப்ரீ ஃபயரை ஏத்து, அந்த கேமை ஏத்து. சுடு 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 சுடு, அவனதான் அவனா போட்டு இருந்தால அவனா சுடு, அவனை சுடு 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 சுடு. தம்பி உட்கார்ந்து கேம் விளையாண்டுட்டே இருக்கிறாரு. அப்படியே நைட்டு தூங்க மாட்டுக்காரு, உட்கார்ந்து விளையாடுறாரு. பைபிளை மறந்துட்டாரு, பைபிளை மறந்துட்டாரு. பிசாசா பாருங்க, அவன் அப்படியே அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவனை ஏமாத்துறான். விளையாடு விளையாடு விளையாடு, என் பிள்ளை ஆயிட்டான், என் பிள்ளை ஆயிட்டான், இனி இவனை நான் பார்த்துக்குவேன், இவன் என் பிள்ளை. அந்த தம்பிக்குள்ள ஒரு சமாதானமே இல்லாம இருக்குது. நம்ம என்னப்பா எப்படியோ இருந்து இப்படி ஆயிட்டாம, மறுபடியும் அப்படியே பைபிளை தேடி பார்க்கறாங்க. பைபிள் எடுக்கவா, போன் எடுக்கவா, பைபிள் படிக்கவா, போனை பார்க்கவா, மனசு தடுமாறுத. என்ன செய்ய நினைச்சிட்டு இருக்க? மறுபடியும் பிசாசு வரான், உணவா இருக்கா. பைபிளை மட்டும் எடுக்காத, அவனுக்கு அங்க பொறுக்கல. வரான் 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 வரான், இன்னும் அவன்கிட்ட ஆசையை காட்டுறதுக்கு வரான், இன்னும் அவனை ஏமாத்துறான். பைபிளை மட்டும் படிக்காத, மூடி வை, இன்னும் உனக்கு நிறைய நிறைய சமாதானத்தை தரேன், சந்தோஷத்தை தரேன், வாழ்க்கையில நிம்மதியை தரேன், வா என்கிட்ட வா. அதை மட்டும் பார்க்காத, அதை மட்டும் படிக்காத, வா வா என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வா, என்கிட்ட வா. இன்னும் பாரு உனக்கு எவ்வளவு தரேன் பாரு, இன்னும் உனக்கு என்னெல்லாம் தரேன் பாரு. இங்க பாரு பணம், இங்க பாரு பணக்கட்டு, உன்னைய கோடீஸ்வரனாக்குதுங்க. வா, நீதான் இன்னைக்கு பணம் தான் உலகம் தம்பி, இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கை,
பணம் தான் எல்லாம், பணம் இல்லாம ஒண்ணு இல்ல. இனி நீதான் கெத்து. இனி பணத்தை வச்சுட்டு சந்தோஷமா வாழலாம், கெத்தா வாழலாம், இஷ்டத்துக்கு வாழலாம். பணம் தான் எல்லாம். வா தம்பி, பணத்தை பார்க்காரு, இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பணம், இவ்வளவு பணம், எவ்வளவு பணம், ஆஹா இந்த பணம் இல்லாம தானே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்பா பணம் வந்துட்டு நான் தான் இனி பெரிய ஆளு, நான் தான் இனி கெத்து. பணத்தை என்றாரு. பணம் 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 பணம். சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. இந்த பணம் நான் கொடுத்தேன், இனி அவன் என் பிள்ளை, இந்த பணம் என்னோடது, இனி அவன் என்கிட்ட இருந்து பிடிக்க முடியாதுன்னு பிசாசு சந்தோஷப்படுறான். அனுபவி, பணத்தை வச்சு அனுபவி, ஃப்ளைட்ல போ. இப்பா பணம் இருக்கு வாங்கிட்ட, இனி நீ இஷ்டத்துக்கு தப்பு பண்ணலாம். வாங்கு வாங்கு தம்பி, குடி, அனுபவி, தப்பு பண்ணு. பணம் தான் இருக்குல்ல, பணத்தை வச்சு என்ன பண்ண போற? உன்னை சொர்க்கத்துக்கே கொண்டு போகக்கூடிய காரியத்தை நான் தரம் பாரு. அப்படிதான் தம்பி, அப்படிதான். குடி குடி, நல்லா குடி. இனி அவனுக்கு எனக்கு அடிமை, இவன் அடிமை, இவன் அடிமை. அப்படிதான் அப்படிதான், போதைக்கு அடிமையாகும். சொர்க்கத்தை பாரு, நான் தரேன். இனி நீ அடிமை, எனக்கு நீ அடிமை, எனக்கு நீ அடிமை. தம்பிக்கு ஐயோ, நான் இப்படி இந்த பாவத்தை செஞ்சேன், நான் இப்படி இந்த தப்பு பண்ணேன். அவருக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியா இருக்கு. ஐயோ இந்த பாவம் ஏசப்பாக்கு பிடிக்காத, இது ஏசப்பாக்கு பிடிக்காத, நான் பண்ணிட்டேனே, இப்படியாவது நான் ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஏசப்பா கிட்ட போறாரு, மறுபடியும் பைபிள் எடுக்கிறாரு. ஐயோ நான் ஏசப்பாக்கு பிரியமா வாழணுமே. பிசாசு மறுபடி வரோம், விட மாட்டேன், நான் ஒன்னும் விட மாட்டேன். பைபிளை படிக்காத, டேய் இங்க வா, இங்க வா, படிக்காத, மூடு, டேய் மூடு, படிக்காத படிக்காத, என்கிட்ட வா, என்கிட்ட வா, அதை ஓரமா வை, ஓரமா வச்சுட்டா, அப்படியே வா. இந்த தம்பி அப்படியே மயங்கி போறான். இங்க வா, நான் உனக்கு தங்கம் தாரேன், உனக்கு பெரிய ஆள் ஆக்குறேன் பாரு, உன்னை நான் எப்படி ஆக்குறேன் பாரு, நீ உன்னை ராஜாவை ஆக்குறேன் பாரு. இங்க பாரு மைனர் செயினு, இங்க பாரு, நீ தான் இனிமே இந்த உலகத்துல கெத்து. தம்பி நகைய போடு, கெத்தா இரு. நீதான் உன்னை பார்த்தா இங்க எல்லாரும், உன்னை பார்த்தா இது எல்லாரும் வேற லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நீதான் அழகு, நீதான் அழகு. பிரேஸ்லெட்ட மாட்டு கையில. பாரு 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 பாரு, எப்படி இருக்க பாரு, கெத்தா இருக்க பாரு, பாரு. அனுபவி, எல்லாம் உனக்கு தான், நான் தரேன், அனுபவி, வச்சிக்கோ வச்சிக்கோ. அப்படிதான் எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி. பணம், நகை எல்லாம் உனக்கு தான், நீதான் ராஜா, இந்த உலகத்துக்கே நீதான் ராஜா. இந்த பாரு, இந்த ஊர்ல நீதான் பணக்காரன். பாரு பாரு பாரு, எப்படி இருக்கு பாரு. தம்பி கெத்தா ஃபீல் பண்றாரு. அப்படி இருக்கும் போதும் அவர் மனசுக்குள்ள மட்டும் சந்தோஷம் வரவே இல்லை. முன்னாடி நான் சந்தோஷமா இருந்தேனே, சமாதானமா இருந்தேனே, ஹாப்பியா இருந்தேனே, எனக்கு இது எதுவுமே எனக்கு சந்தோஷம் இல்லை. எனக்கு ஏசப்பா கிட்டே நான் போறேன், எனக்கு எதுவும் வேணாம்னு நினைக்கிற இடத்துல பிசாசு அவன்கிட்ட வரான். பிசாசு வரான், இழுத்து கொண்டு போன விடமாட்டேன். நீ எனக்கு அடிமை, அவனை அடிமையாக்க பார்க்கறான், அவனை விடமாட்டேன்.
அவனை அடிமையாக்க பார்க்கறான், அடிக்கிறான். நீ எனக்கு அடிமை, நீ போக கூடாது, மிதிக்கிறான். நீ ஏன் புள்ள, நீ அங்க போக கூடாது. அவன் பைபிளை எடுக்க நினைக்கிறான், ஆண்டவர்கிட்ட போன நினைக்கிறான், விட மாட்டேன் உன்ன. தம்பிக்கு இப்பதான் புரியுது, நான் ஏசப்பா கிட்ட இருக்கும்போது ராஜாவா இருந்தேன். இந்த பிசாசு எனக்கு எல்லா ஆசையும் கொடுத்து நீ அடிமையா ஆக்கிட்டான. இவன் ஏன் பிள்ளை, பைபிள் எடுக்க விட மாட்டேன், ஜெபம் பண்ண விட மாட்டேன். நீ அடிமை, நீ அடிமை, அடிமை, நீ பாவத்துக்கு அடிமை. பாரு, பிசாசுக்கு அடிமை. உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். அந்த தம்பி எப்படியாவது பைபிள் எடுக்கணும் சொல்லிட்டு முயற்சி பண்ணி வாராரு, பாருங்க, முயற்சி பண்ணி வாராரு. பிசாசு பிடிச்சு இழுக்கிறான், உன்னை விட மாட்டேன். தம்பி முயற்சி பண்ணுறான், நான் ஏசப்பா கிட்ட போறேன், என்னால முடியல. அப்பதான் அந்த தம்பி யோசிக்கிறான், நம்ம ஏசப்பாவை பார்ப்போம், ஏசப்பாவை நோக்கி பார்த்தா நமக்கு விடுதலை உண்டு, ஏசப்பாவை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த தம்பி அழுதுகிட்டு செஞ்ச பாவத்தெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாவை நோக்கி பார்க்க வரான். பிசாசு விடமாட்டேங்கிறான். நீ ஜெபம் பண்ணாத, அடிக்கிறான். நீ ஜெபம் மட்டும் பண்ணாத, அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான். அந்த தம்பி இருந்தாலும் நான் ஏசப்பாவை தான் கூப்பிடுவேன், ஏசப்பா முயற்சி பண்ணு தம்பி, நீ கூப்பிடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அடிக்கிறான். இந்த பாரு, இந்த பணம் இல்லாம நீ வாழ முடியாது, நீ எனக்கு தான் அடிமையா இருக்கணும். நீ இயேசுவை கூப்பிடாத, பைபிளை எடுக்காத. இந்த நகை இல்லாம நீ வாழ முடியாது, இந்த பணம் இல்லாம நீ வாழ முடியாது, இந்த போதை இல்லாம நீ வாழ முடியாது. நீ அடிமையாவே இரு. அடிமையாரு. இனி ஒண்ணும் முடியாது, ஜெபிச்சாலும் நடக்காது, இனி நடக்காது. உன்னை ஆண்டவருக்கு பிடிக்காது, நீ ஏன் புள்ள, உன்னை ஆண்டவருக்கு பிடிக்காது, உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாற்ற நீ யார் வருவா? யாரும் முடியாது. ஏன் புள்ள, இவன் எனக்கு அடிமை. இப்படி இருக்கிற நேரத்துல தான் அந்த தம்பி அழுதுகிட்டே ஏசப்பான்னு கூப்பிடுறான். ஏசப்பா, என்னை காப்பாத்துங்க, ஏசப்பா. பிசாசு பாருங்க, அலறான், ஓடுறான். இயேசு வந்தாரு, நான் ஓடுறேன், இனி என்னால இருக்க முடியாது. ஏசப்பா வராரு, அந்த தம்பி அப்படியே தூக்குறாரு. அழாத தம்பி, அழாத. இந்த தம்பி நினைக்கிறான், நான் பாவம் பண்ணிட்டேன் ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்கிறான். ஏசப்பா அவனை அன்பா நினைச்சுக்கிட்டாங்க. நீ பாவி இல்லப்பா, உன்னை ரத்தத்தை சிந்தி உன்னை கழுவி இருக்கேன், நீ ஏன் புள்ள, நான் உனக்காக தான் கல்வாரி சிலுவையில மரிச்சேன், உன் பாவத்தை தான் நான் சுமந்து தீர்த்தேன், இனி நீ ஏன் புள்ள. அழாத தம்பி, அழாத. வா, என் வார்த்தையை கவனி தம்பி, என் வார்த்தையை பாரு. என் வார்த்தை தான் சந்தோஷம், என் வார்த்தை தான் உனக்கு நிம்மதி, என் வார்த்தை தான் உனக்கு வாழ்க்கை. இதை படிச்சு பாரு. நான் உனக்காக சிலுவையில் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு இது உனக்கு சொல்லும். நான் உனக்காக எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கேன்னு இது உனக்கு சொல்லும். நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கேன்னு இது உனக்கு சொல்லும். இந்த வார்த்தையை படி தம்பி. இப்ப அந்த தம்பி அப்படியே வார்த்தையை படிக்கிறான். அவனுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம் வருது, அழுக மறையுது. அந்த மறுபடியும் அவனுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் வருது. அப்படியே ஹாப்பி ஆகுறான் வாழ்க்கையில. இப்பதான் அவனுக்கு அந்த பழைய சந்தோஷம் வந்து இருக்குது. இப்ப அவனுக்கு ஜாலியா இருக்குது. எல்லா பாவங்களும் நீங்கி மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குது. அப்படியே படிக்கிறான், சந்தோஷமாகிறான். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம். பணத்தை நம்பி போனேன், சந்தோஷம் இல்லை.
போதையை நம்பி போன சந்தோஷம் இல்லை. ஆனா இப்ப பைபிளை படிக்கிறேன். ஆண்டோட வார்த்தை தான் எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்குது. ஆண்டோட வார்த்தை தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏசப்பா, உங்களை பார்த்தேன், நோக்கி பார்த்தேன், என்னை விடுதலையாக்கி எனக்கு சந்தோஷமா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி சொல்றான். அப்படியே என் தம்பி ஒரு ஜெபம் பண்றான் ஏசப்பாக்கு. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, ஏசப்பா, ஏசப்பா உங்களுக்கு நன்றி. நான் பின்மாற்றம் போனேன், உங்களை வேண்டான்னு போனேன், ஆனாலும் என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்தீங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் பாருங்க, பிசாசு உடமாடுதான். மறுபடியும் பிசாசு என்ன, இயேசு போயிட்டாரா, இங்க எங்கே நிக்காரா? இயேசு போயிட்டாரு, எட்டி பார்க்கறான், தனியா தான் இருக்கிறான். மறுபடியும் வீழ்த்தணும், மறுபடியும் போவோம், மறுபடியும் போவோம், மறுபடியும் போவோம், மறுபடியும் போவோம். நைஸா போவோம், மெதுவா போவோம், மெதுவா போவோம், மெதுவா போவோம். இந்த தம்பி மெதுவா, தம்பி பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனை வீழ்த்த போவோம். அவன் தூரத்துல வரும்போது தம்பி பார்த்துக்கிட்டான், தம்பி பார்த்துக்கிட்டான். பிசாசா நீ வரியா? வா வா, நான் ஏசப்பா புள்ள, என்கிட்ட வந்து பாரு, என்கிட்ட வந்து பாரு, என்கிட்ட வந்து பாரு, வந்து பாரு, வந்து பாரு, என்கிட்ட வந்து பாரு. வா, நான் ஏசப்பா புள்ள, இப்ப பாரு. டேய், பைபிளா படிக்க நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? பைபிள் படிக்கியா? விடமாட்டான், விடமாட்டான். பாரு பாரு, வா வா வா, விடமாட்டேன் உன்ன. தம்பி சொல்றான், ஒழுங்கா போயிரு, நான் உன் பிள்ளை இல்ல, நான் ஏசப்பா பிள்ளை, நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், இயேசுவின் நாமத்துல போ சொல்றான். ஏய், அந்த பேரை மட்டும் சொல்லாத, அந்த பேரை 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 சொல்லாத. பிசாசு ஓடியே போயிட்டான், பிசாசு ஓடியே போயிட்டான்.